அதிகமாக பயன்படுத்தி விளைவிக்கிற பொருட்களை வந்து நம்ம அதிகமாக சாப்பிட்றதுனால அது வந்து டாக்ஸின் ஆகி நம்ம உடம்புல சில உபாதைகளை ஏற்படுத்துது. இதனாலேயும் நம்மளுக்கு கேன்சர் வருது. ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து உணவுப் பொருட்களால் வருது. அதுக்கப்புறம் அளவுக்கு அதிகமான மருந்து பொருட்களை எடுக்கிறாங்க. இப்போ ஒருத்தருக்கு ப்ரெஷர் இருக்குன்னா அவங்க லைஃப் லாங் ப்ரெஷருக்கு மருந்து எடுக்கிறாங்க. கிட்னி ப்ராப்ளம் இருக்குன்னா ரொம்ப நாளைக்கு மெடிசன்ஸ் எடுக்கிறாங்க. சரிங்களா? ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கு மெடிசன் எடுக்கிறாங்க. தலைவலிக்குது, நார்மலாக தலைவலிக்குதுன்னு சொல்கிறாங்க, ஒத்த தலைவலி, நட்ட தலைவலி, அடிக்கடி மெடிக்கல் ஷாப்பில் மாத்திரை வாங்கி போடுறாங்க. இது வந்து ஒரு சைடு எஃபெக்டாக வரும். இந்த மாதிரி தேவையில்லாத மெடிசன்ஸை நாமளே வாங்கி கண்டினியூஸாக போடுறதுனால இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கிரியேட் ஆகுது. மூணாவது விஷயம் என்னன்னா, அது அளவுக்கு அதிகமான மன அழுத்தம். மன அழுத்தம் யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த கேன்சர்ன்ற ஒரு விஷயம் வந்து பாடிக்குள்ளே அதுவே கிரியேட் ஆகும். அது எப்படி கிரியேட் ஆகும்னா, மன அழுத்தம் அதிகமாக அதிகமாக அதனுடைய ப்ரெஷர் வந்து ஸ்டமக்கில் போய் ஸ்டோர் ஆகும். மன அழுத்தம், மனக்கவலை, சோர்வு, சரியாக சாப்பிடாமல் இருக்கிறது, சரியாக தூங்காமல் இருக்கிறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு கேன்சர்ன்ற ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுது. சரிங்களா? இதெல்லாம் வந்து உருவாக்குது, கேன்சரை உருவாக்குது. ஸோ இதை உருவாகாமல் தடுக்கிறதுக்கு நான் ஆரம்பத்துலேயே என்ன சொன்னேன், எதையுமே நாமளாக கொண்டு வரல, எல்லாம் தானாக நடக்குது. ஸோ அதனால் நமக்கு என்ன கிடைக்குதோ அதை சாப்பிடணும். என்ன மாதிரி லைஃப்பை வந்து சந்தோஷமாக வச்சுக்கணும், மகிழ்ச்சியாக வச்சுக்கணும். இதை வந்து மன அழுத்தத்தை குறைக்கும். அதுக்கப்புறம் மெடிசன்ஸ் எடுக்கிறத வந்து தேவையில்லாமல் எந்த மெடிசன்ஸும் எடுக்கக்கூடாது. நீங்களா இப்போ வாங்கி சாப்பிட்றல, தலை வலிக்குது, வயிறு வலிக்குது, கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெடிசன்ஸ் வாங்கி சாப்பிட்றோம்ல, அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடுறோம், அதை நம்ம தவிர்த்துடணும். அதே மாதிரி காய்கறிகள் வந்து இப்போ நீங்கள் இந்த ஹோமில் இருக்கிறதுனால இங்கே நிறைய காய்கறி நீங்களே விளைய வைக்கலாம். கொஞ்சம் இடம் இருக்குன்னா கீரை இங்கேயே விளைய வைக்கலாம். இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் நீங்களே விளைய வைக்கலாம். அது கொஞ்சம் இடம் இருந்தால் போதும். இது ரெகுலராக யூஸ் பண்ணுறது, ஃப்ரெஷ்ஷாக நீங்களே விளைவிச்சு சும்மா இருக்கிற போது ஒரு சென்ட் இடம் இருந்தால் போதும், ஒரு 2 சென்ட் இடம் இருந்தால் கூட போதும். நீங்களே அதை செஞ்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இதெல்லாம் வந்து காய்கறி, கீரை, கத்திரிக்காய், பச்சை மிளகா இதெல்லாம் வந்து உரம்லாம் எதுவுமே போடாமல் சும்மா சாதாரணமாக நம்ம விளைவிச்சு அதை நம்ம யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக காய்கறியும் கிடைக்கும். ஆனால் நம்ம வெளியிலேருந்து வாங்கும்போது என்ன ஆகும், உரங்கள் அதிகமாக போட்ட காய்கறிகள் தான் நமக்கு கிடைக்கும். அது மேக்ஸிமம் குறைச்சிட்டு இந்த மாதிரி விஷயத்த நம்ம க்ரியேட் பண்ணணும். அப்போ உங்களுக்கு வந்து தரமான உணவுகள் கிடைக்கும், மெடிசன்ஸ் அவாய்ட் பண்ணிடணும், மன அழுத்தம் வராமல் பார்த்துக்கணும். சரிங்களா? இன்னொன்று, பெண்களை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு ஒரு 3 விதமான கேன்சர் வந்து அதிகமாக வருது. மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய். சரிங்களா? 4ஆவதாக இப்போ ஒன்று வந்திருக்கு. அது என்னென்னா, மன அழுத்தத்தினாலையும் மெடிசன்ஸ்னாலையும் பெண்களுக்கு இந்த தைராய்டுக்கு அதிகமாக மெடிசன்ஸ் எடுக்கிறாங்க. முன்ன மாதிரி இல்லாமல் இப்போ நிறைய தைராய்டு பிரச்சனை வருது லேடிஸ். தைராய்டுக்கு நிறைய மெடிசன்ஸ் எடுக்கிறனால அதனாலேயே வந்து கேன்சர் எஃபெக்ட் வருது. ஸோ இந்த 4 வகையான, முக்கியமாக கல்லீரலில் வந்து கல்லீரல் தான் நம்ம பாடியை வந்து நல்லா ஆக்டிவாக வச்சுக்கும். சுத்தம் பண்ணுறது, அதை எல்லா உறுப்புகளையும் வந்து செயல்படுத்துறது, அந்த செல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த ரத்த அணுக்கள் அதெல்லாம் வந்து தேவையான அளவை வந்து கிரியேட் பண்ணுறது, உற்பத்தி பண்ணுறது, எல்லா வேலையும் கல்லீரலை தான் பண்ணுது. நம்மளோட வாழ்நாள் ஃபுல்லாக கல்லீரலை வந்து நம்ம டேமேஜ் பண்ணாமல் வச்சுருந்தாலே நம்ம ஆரோக்கியமாக இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து புற்றுநோய்ன்றது கிரியேட் ஆகுது. இந்த புற்றுநோய் எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னா, நீங்கள் சாப்பிட்ற மாத்திரை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன சொல்கிறது, உணவு குழல் இருக்குது பார்த்தீங்களா, இரைப்பை, அங்கே வந்து நீங்கள் சாப்பிட்றீங்க, மாத்திரை சாப்பிட்றீங்க, இந்த மாதிரி உரங்கள் போட்ட பொருட்களை சாப்பிட்றீங்க, உணவுப் பொருட்களை சாப்பிட்றீங்க, அப்புறம் ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ஆயில் ஐட்டம், அந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிட்றீங்க. இதெல்லாம் என்ன ஆகும்னா, இரைப்பையோட மேல் பகுதியை அரிக்க ஆரம்பிக்கும். ரொம்ப அரிச்சு சின்ன சின்ன குறுப்பாக நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, நம்மளோட உதட்டுல எல்லாம் வரும், இந்த இடத்துல எல்லாம் வரும். சில பேருக்கு வந்து வாய்ப்புன்னு சொல்லுவாங்க, நார்மலாக சொல்லுவாங்க. சின்ன சின்னதாக உருண்டையாக அந்த இரைப்பையில் ஏற்படும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கான மெடிசன்ஸ் எடுப்போம். அந்த மெடிசன்ஸ் என்ன பண்ணுவோம்னா புண்ணாகும். அந்த குட்டி குட்டியாக இருக்கிற அந்த
பபிள்ஸ் மாதிரி இருக்கிறது ரெட்டிஷாக இருக்கும். அது என்ன ஆகும்னா அந்த